சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, இன்னும் 2 மணி நேரத்தில் நீ விரும்பியதொரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரும். இனி எந்த கெட்ட சக்திகளும் உன்னை நெருங்க முடியாது. நீ நலமோடும் வளமோடும் வாழ்வாய் குழந்தையே. இனி உனக்கு எல்லாமே வெற்றிதான். என்னுடைய குணநலன்களை, என் மகிமைகளை, என் லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடமே இருந்து பக்தியை வளர்த்து கொண்டே இருப்பார்கள். வாழ்க்கையானது எல்லாவற்றிற்குமே ஒரு மாற்று வைத்துள்ளது. அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை. சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்த வேண்டும். 2 வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு. ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்வது தவறு. அதேபோல நேர்மையாக பயணித்து தோற்பதும், முடிந்தவரை போராடிய பிறகு தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய். உனக்கு வேண்டியதை பிறரிடம் இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதுமே கிடைக்காது. உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும். வெற்றியா தோல்வியா என்பது வாதம் அல்ல. ஆடுகளத்தில் இருக்கிறாயா என்பதை மட்டும் நீ அடிக்கடி உறுதிப்படுத்திக்கொள். உயிரை தொங்கும் மாங்காய்க்காக கல் உயர்த்தும் சிறுவனை கவனித்துப்பார். எரியும் கற்கள் தோல்வியை தழுவுகின்றன என்று கைவிட்டு போவதில்லை. கடைசியில் ஒரு காயாவது அவன் கைகளில் விழும். அதுவரை அவன் களைப்படைவதில்லை, அவன் கரமும் மனமும். அதேபோல உன் தோல்விகளையே கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிபார்த்து எரிய கற்றுக்கொள். எத்தனை முறை கல்லெறியப்படுகிறது என்பதல்ல கணக்கு, கனி கைவசப்படுகிறதா என்பதில் இருக்க வேண்டும் உன்னுடைய கவனம். வெற்றியை கொண்டாட எவராலும் முடியும். தோல்வியை ஏற்று துவளாது இருக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும். அந்த சிலரில் ஒருவனாக நீ இருந்தால் வெற்றி கோப்பை விரைவிலேயே உன் கையில் கிட்டும். வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டும். உன்னோடு உன் சாய் தேவா நான் இருக்கிறேன் தங்கமே. இந்த உலகம் உன்னை கைவிட்டாலும், உறவு உன்னை வெறுத்தாலும், பெற்ற பிள்ளைகளை பகைத்தாலும், அக்கம் பக்கத்தினர் உனக்கு எதிராக மாறினாலும் நான் எப்பொழுதும் உனக்காக என்றும் என்றென்றும் ஆதரவாய் இருப்பேன். கூறாக தீட்டப்படாத ஆயுதமும் அறிவும் எதையும் வெட்டப் போவதில்லை. போராடி தோற்பதுதான் வெற்றிக்கு சமம் குழந்தையே. எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும். இதை என்றும் நினைவில் வைத்து செயல்படு. எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றியானது நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.